அடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் கோர்ட்டில் வந்து மனோஜ் ரோஹிணி கேஸ் நடந்துகிட்ருக்கோம். அப்போ எவிடன்ஸ்க்காக நம்ம வித்யாவை வந்து கூப்பிட்ருப்பாங்க. அவங்கள விசாரிக்கும் போது ஆமாம் இந்த ரோஹிணி வந்து வெறும் பொய் சொல்லிக்காரி, அவளுக்கு வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பையன் இருக்குது, அதை எல்லாத்தையுமே மனோஜ்கிட்டேருந்து மறைச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய ஃப்ரெண்டுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்களோட ஹஸ்பண்டை வந்து நான் குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்பாங்க. என் ஃப்ரெண்டை வந்து எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணி இப்படி சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்டும் வந்ததுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்தும் மீனாவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவரை வந்து மடக்கி போட்டு அவங்களுக்காக தான் இவர் என்னென்னாலும் பண்ணுவார், அதனால தான் ஒய்ஃப் வந்து அவங்களுக்காக பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றி போட்டுருவாங்க. அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க விஜயா கிட்ட, இவ சரியான தில்லாலங்கடி தான், இப்பேற்பட்ட கைகாரியாக இருக்கா, இப்படி இல்லாமல் பிளேட்டை மாற்றி போடுறாள் அப்படின்னு சொல்லி. முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே ஆப்போசிட் போட்டாள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது மணியை வந்து விசாரிப்பாங்களா. அப்போ ரோஹிணி சொல்லுவாங்க, ஆமாம் எங்கள் மாமியார் வந்து என்னை கொடுமைப்படுத்தினாங்க, நீ பணக்காரி தானே, உங்கள் வீட்டிலேருந்து யாரையா வர சொல்லுன்னு சொல்லி, அதனால தான் நான் இவரை நடிக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. விஜயாவுக்கு வந்து கோவம் வந்துடுது, நான் எங்கிட்ட ஒன்றும் கொடுமைப்படுத்துகிறேன், நானும் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அப்போ ஜட்ஜி வந்து வார்னிங் கொடுப்பாரு, இனிமேல் எப்படி கத்துனீங்கன்னா அவ்வளோந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.